ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பிளேஸ். லாஸ்ட் எபிசோடில் பிளாக் லிஸ்ட் நம்பர் 4 ஜேவி அவனை பீட் பண்ணி அவனோட கார் வைப்பர் SRT 10 நம்ம போனஸ் மார்க்கில் வின் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதில் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க, அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னைக்கு வீடியோவில் ஒரு வழியாக நம்ம டாப் 3 என்டர் ஆகிட்டோம். பிளாக் லிஸ்ட் நம்பர் 3 குட்டி வில்லன் ராணி அவனோட ஆல் ரேசஸ் மைல்ஸ்டோன் கம்ப்ளீஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க கேம்குள்ள போலாம். ஸ்டார்ட் பண்ணலாங்க. பிளாக் லிஸ்ட் நம்பர் 3 ராணி அவனோட ஆல் ரேசஸ் தான் பார்க்க போகிறோம். 8 ரேஸ் வின் பண்ணணும், 5 மைல்ஸ்டோனு. ஓகே, பவுண்டி கம்மியாக தாங்க இருக்குது, டக்குன்னு கம்ப்ளீட் ஆயிரும். ஆல்ரெடி நம்ம போன பிளாக் லிஸ்ட் ரேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பவுண்டி ஏன் பண்ணிட்டோம். நம்ம அந்த நாக் அவுட்டு சர்க்கியூட்டு அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சு விட்றலாம். அதான் ரொம்ப லென்த்தாக இருக்கும். நான் லேப்பாக வரும். நாக் அவுட் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேப் வந்துடுங்க. கார் வந்து ரீசெண்டாக போகுது, ஓட்ட தான் தெரியும். வைப்பர் SRT 10 டேர்னிங் ஸ்லோ பண்ணிட்டு திருப்படா. பார்த்துட்டேன் டேர்னிங்க, ஏதோ ஒரு வேகத்தில் போயிட்டேன், ஆனால் திரும்பிடுச்சுங்க. திரும்பிடுச்சு, அதுவாக திரும்பலை. இதில் ரைட்டில் போயிடலாம். ஓகே, சூப்பர். ஆனால் கொஞ்சம் க்ளோஸ் ரேஸாக தான் இருந்த மாதிரி இருக்குல்ல. ரோடு எங்கேயோ போகுதுங்க. ஐயோ, இந்த ரோடு எங்கே தூணு வரும்னே தெரியாது. ஐயோ, இதில் எங்கே போயிட்டுருக்கேன். யப்பா நான் வார்டுக்கு போயிட்டே இருக்கிறேன். ஏய், என்ன திடீர்னு கேமியோ ரோலுமே வந்துட்டு போகிறான். எங்கே போகுது? உள்ளே போகுது. சின்ன ஷார்ட்கட் அது. ஓகே, இது ஒரு பெரிய டேர்னு வருது. சத்தியமாக இதில் எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அப்படி போகுதோ இதில் ஒரு டேர்னு. அப்பா, திருப்பிட்டேன். ஒரு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, அழுத்திடுவோமா? இதில் ஒரு டேர்ன் வருது. இடிச்சிடாத. சூப்பர். ஓகேங்க, காரு என்னதான் போகுது, நல்லா போகுது. லாஸ்ட் டைம் நம்ம கவர்டி C6 ஓட்டும் போது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கில் வந்து சேஞ்ச் பண்ணால் நல்லா போகும்னு சொன்னாங்க. பட் நம்ம அது எதுவுமே பண்ணலை. நம்ம இது வரைக்கும் விளையாண்டது எல்லாமே எப்படி கார் இருக்கோ பிளாக் லிஸ்ட் வாங்கணுமோ அதை ஹை லெவலுக்கு அப்கிரேட் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ அதோட டிஃபால்ட் செட்டிங்ஸ்லேயே நம்ம ஓட்டுவோம். மேபி அதில் சேஞ்சஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவே நல்லா தாங்க இருக்குது, இன்னும் பேடுன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா டாப் 5 பிளாக் லிஸ்ட்டில் உள்ள கார்ஸ்லாம் வந்து பேடெல்லாம் கொடுக்க மாட்டானுங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ரேசஸும் கொடுத்துருப்பானுங்க. இதில் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி திருப்பலாங்க, அவ்வளோதான். சூப்பர், திரும்பிடுச்சு. போன டைம் ஏதோ ஒரு வேகத்தில் வந்துட்டேன். ஃபஸ்ட்டு லேப் ஓட்டும் போது அதை கொஞ்சம் ரீட் பண்ணிட்டோன்னா அடுத்தடுத்த லேப்பை கரெக்டாக ஓட்டிடலாங்க. அங்கே நான் இங்கே போகிறேன். நல்ல ஓரளவுக்கு லீடு எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். இடிக்காமல் ஓடிட்டோன்னா வின் பண்ணிடலாம். பிளாக் லிஸ்ட் ரேசஸை விட இந்த ஸ்ட்ரீட் ரேசஸ் தாங்க டஃப் கொடுக்குது. இது ஃபஸ்ட்டு மேப்பில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு லேப் வரும்போது கொஞ்சம் இதான கன்ஃபியூஸ் ஆச்சு. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் எங்கெங்கே வரும்னு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. இதில் ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி ஒன்று வருமே. ஓகே, தூணு வருங்க, அதை நான் மறந்துட்டேன். சரியான ஷாட்டு, கதி கலங்கிருச்சு. அந்த மாதிரி அடி நான் இட்டுச்சு நின்றுட்டேன். வந்துட்டானுங்க பக்கத்தில், நல்ல லீடு எடுத்துருந்தேன். ஈமாக போச்சு. அது ஏன் இங்கே கொஞ்சம் முன்னாடியே வைக்க வேண்டியது. நான் ஒரு கேப்பை விட்டு வச்சுருக்கானுங்க பாருங்கள், கரெக்டாக முட்டிட்டு நிற்கிறதுக்குன்னு. போச்சு. ஒருத்தன் போயிட்டான், இன்னொருத்தன் என் பக்கத்தில் வந்துட்டு இருக்கான். தோத்தா நாக் அவுட்டுங்க, நாக் அவுட் மேட்ச் வேறு. ஐயோ, இடிச்சிட்டு போயிட்டேன்னா போச்சு. முன்னாடி தான் போயிட்டுருக்கான், இன்னமும் பின்னாடி வரவும் பிரச்சனை இல்லை. ஐயோப்பா, நாங்கள் இப்படியே போயிடலாம். நான் அந்த ஷார்ட்கட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஷார்ட்கட் எடுத்துருந்து இப்போ நான் பீட் பண்ணியிருப்பேன். 3 பேருமே பக்கத்தில் உள்ள தாங்க போயிட்டுருக்கோம். அவன் எனக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டுருக்கான்.
பின்னாடி எனக்கு கொஞ்சம் தான் பின்னாடி வந்துட்டு இருக்கான். சென்டரில் கரெக்டாக போயிட்டு இருக்கான். ஐயோ முட்டிட்டனே. பரவாயில்ல கரெக்டாக டேன் ஆயிடுச்சு. இந்த ஃப்ரண்ட்டில் உள்ளவனை பிடிக்கணுங்க. பின்னாடி உள்ளவன் என்ன முந்துறதுக்கு இனிமேல் சான்சஸ் இல்லை. ஃப்ரண்ட்டில் உள்ளவனை மட்டும் பிடிக்கணுங்க. இருங்க, அவன் சூப்பருங்க, ரைட்டில் போயிட்டான். நம்ம லெஃப்டில் சீக்கிரமாக போயிடலாம். சூப்பர், தப்பு பண்ணிட்டான். செம, நம்ம கொஞ்சம் நல்ல லீடு எடுத்துட்டோம். இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக டர்ன் பண்ணுங்க. சூப்பர், அவ்வளோதான். இடிக்காமல் மட்டும் நீட்டாக போயிட்டோன்னா முடிஞ்சுதுங்க. மோஸ்ட்லி இடிக்க மாட்டேன். பரவாயில்ல, நல்ல ஒரு டேர்னு. இது லெஃப்ட்டில் போயிடலாங்க. ரைட்டில் போனால் கொஞ்சம் லெஃப்ட்டில் நான் நேராக உள்ள அப்படியே சொல்லிடலாம். சூப்பர், செம்ம. இதில் அந்த தூணில் போய் இடிச்சிடக்கூடாதுங்க. ஐயோ, நான் ஒரு இதாக ஓடிட்டேன். ஷார்ட்கட்டு ஞாபகம் இருந்துச்சு, எனக்கு அந்த தூண் ஞாபகம்லாம் போயிடுச்சு. நல்ல லீடு எடுத்துட்டேன், செம்மையாக வந்திருக்கேன். இடிக்காமல் மட்டும் இதில் வெளியே வந்துட்டோன்னா போதுங்க. இதுதான் கொஞ்சம் டஃப்பான இடம். இந்த இடம் தான். அவ்வளோதாங்க, சூப்பர். செம்மையாக ஓடிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த ரவுண்டை. இட்டுச்சு இது போன டைம் இட்டுச்சு நிப்பாட்டினாங்க. அது பாருங்களேன், அந்த டேர்னிங்கில் அந்த ஏரோ போட்டுருக்கு ஒரு ஸ்டெப்பு தள்ளி பின்னாடி வச்சுருக்கானுங்க. அது முன்னாடி வச்சா என்னவா? இதில் ஒரு யூ பெண்ட் வருது. அவ்வளோதான், சூப்பர். கார் ஓரளவுக்கு கையில் செட் ஆயிடுச்சுங்க. கார் நல்லா ஸ்பீட்லாம் நல்லா போகுது. போன டைம் இதேமாதிரி லாரி வந்தான், நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேன். இந்த டைம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணனால உள்ளே வந்துட்டேன். சூப்பர், நல்ல லீடு எடுத்துட்டேன். இட்டிக்காமல் மட்டும் இதில் ஒரு டேர்னிங் மட்டும் ஒன்று வரும், ஒரு முரட்டு டேர்னிங் ஒன்று வரும். அதை மட்டும் கொஞ்சம் டேர்ன் பண்ணி திருப்பிட்டேன்னா இதாங்க வச்சு தான் திருப்புவேன். நம்ம கார் வர்ற ஸ்பீடு அந்த ஸ்பீடில் வருது, அதை நம்ம கண்ட்ரோலும் பண்ண முடியாது. பரவாயில்ல, வின் பண்ணிட்டோங்க. சூப்பர். இனிமேல் அவன் நம்மளை பீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. சூப்பர். ஃபஸ்ட் ரேஸ் பார்த்திங்கன்னா வைப்பரை வச்சு ஃபஸ்ட் ரேஸ் நம்ம வின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் நாக் அவுட்டாக இருந்துச்சு. இல்லைங்க, சர்க்கியூட்டு லேப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது. 2 லேப்பு 3 லேப்பு தான் வைப்பானு. போன டைம் 4 லேப்பு வச்சானுங்க பாருங்க. ஐயோ, போன பிளாக் லிஸ்ட்டில் சரியான கண்டாயிடுச்சு. பிளாக் லிஸ்ட்டு கூட 4 லேப் வைக்க மாட்டானுங்க. பாவிகளா, நீங்களும் 4 லேப்பாடா இங்கேயும். ஸோ மக்களே, இந்த வீடியோ அப்போ பார்த்தீங்கன்னா 40 நிமிஷத்துக்கு மேலே வந்துடுங்க கண்டிப்பாக ரேசஸ் முடிக்கிறதுக்கே. ஏன்னா 4 லேப் வைக்கிறாங்க. ஐயோ போச்சே, இதில் இந்த கேப்பு வரையா 3 பேரும் சட்டு ராக்கெட் மாதிரி போகிறானுங்க. நான் தான் மாட்டிக்கிட்டேனா? பரவாயில்ல, 4 லேப் இருக்குது, பிடிச்சிடலாம். ஒரு விதத்தில் 4 லேப்பு நல்ல விஷயந்தான். ஜெயிச்சோ இப்படி ஒரு டேர்னிங் வருதா? ஓகே, நான் ஃபஸ்ட் லேப்பில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் லேப்பில் மிஸ்டேக் பண்ண மாட்டேன். இந்த மேப் ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் விளையாண்டது தாங்க, இருந்தாலும் பாருங்களேன் முட்டிக்கிட்டு இருக்கேன். நல்ல மாடி போயிட்டானுங்க, பிடிச்சிருவேன். செகண்ட் லேப்லேயே ஒன்று நான் பிடிச்சி காட்டுறேன். ஆல்ரெடி ஒருத்தனை பீட் முந்திட்டேன். இந்த 2 பேர் தான் மாடி போயிட்டுருக்கானுங்க. தெரிஞ்சு ஃபஸ்ட் லேப் முடியறதுக்கு முன்னாடி நான் பிடிச்சாலும் பிடிச்சிருவேன். ஓகே, 2வது ஆளையும் பீட் பண்ணியாச்சு. ஐயோ, அதில் போயிருக்கலாமோ? ஆமாங்க, அது நல்ல ஷார்ட்கட்டு. ஷார்ட்டாக போயிடுச்சு பார்த்தீங்களா? 2வது ஆள் நமக்கு முன்னாடி போயிட்டான். பரவாயில்ல. ரெண்டு பேர் நம்ம முன்னாடி போயிட்டுருக்கானுங்க. ஒருத்தனை பிடிச்சாச்சா? அடிச்சோ, அடிச்சிட்டேன். டிக்கிற டைமில் அடிச்சிட்டேன். பிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3வது ஆள் எங்கேயும் ரொம்ப பின்னாடி இருக்கான். அது உள்ளே போயிருக்கலாமோ? ஆமாங்க, அது உள்ளே போயிருக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் டேர்னிங் கொஞ்சம் பெருசாக தான் ஆகுது. ஃபஸ்ட் லேப்பில் பிடிக்க முடியலை. செகண்ட் லேப் முடிகிறதுக்குள்ளே நான் பிடிக்கிறேன் அவனுங்களே. அது இடிக்காமல் தான் பிடிச்சிருப்பேன். இடிச்சிட்டேன். இந்த டைம் கரெக்டாக உள்ளே வராங்க. போன டைமில் இதில் இடிச்சிட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், கார் என்ன வேகத்தில் போயிட்டுருக்கு பாருங்கள். ஐயோ, செம்ம ஹேண்ட் பிரேக்கு இதில் இடித்தேன் போன டைமு. ஓ,
ஒருத்தனை முந்தியாச்சு, இன்னொருத்தனும் மோஸ்ட் என் பக்கத்தில் தான் முந்திட்டாங்க. அவ்வளோதான். செம்ம கேப்பு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. நான் லேப்பு தான் 4 லேப்பு, 2 லேப்பே வச்சிருக்கலாம். ஏற்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ. இதில் ஒரு சின்ன டேர்னு, அவ்வளோதான். இதில் அந்த ஷார்ட்கட் எடுத்துடலாங்க. நான் போன டைம் அந்த ஷார்ட்கட்டை விட்டுட்டோம். இது கொஞ்சம் நல்ல ஷார்ட்கட் மாதிரி தான் தெரியுது. ஸ்லோ பண்ணியா பார்த்தீங்களா? நல்லா தான் இங்கே டக்குன்னு டேர்ன் பண்ணாலும் டேர்ன் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என் பின்னாடியே ஒருத்தன் வாரம், கார் சவுண்டு என் காதுக்குள்ள வீங்குது. பக்கத்தில் தான் வந்துட்டுருக்கான். ரொம்ப க்ளோஸாக தாங்க வரான். மரத்தெல்லாம் பிடுங்காமல் போடா. ரோட்டில் போனீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம். போன டைம் இதில் இடித்தேன், இந்த டைம் இடித்தேன். சூப்பர், மிதிட்டான். போன டைம் இடித்தேன் முந்தினா, இந்த டைம் இடித்தேன் முந்திட்டான். இந்த டைம் இந்த நம்ம ரைட்டில் போகலாங்க. இதில் வேண்டாம், இது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருக்குது. போன டைம் தேர்டு வந்தோமா, அந்த டைம் செகண்ட் வந்திருக்கோம். இதில் 4 லேப் இருக்குது, நல்லது தாங்க. 2 லேப் இருந்தால் அதுக்கு நம்ம தோற்றுருப்போம். சூப்பர், முந்தியாச்சு. இதில் ஷார்ட்கட்டு சூப்பர், அவ்வளோதான். ஒரு டைம் ஷார்ட்கட்டை விட்டுட்டேன், முட்டிகிட்டே நின்றுட்டேன். அதே மாதிரி எதுலேயும் முட்டிகிட்டு நின்னேன். ஃபஸ்ட் லேப் ரொம்ப அடி வாங்கிட்டேன். இருந்தும் வந்துட்டேன். சரியான கம்பேக்கு. ஐயோ, இதுக்குள்ளே வந்துட்டேனே, இதை இடிக்குமே. பரவாயில்ல. ஐயோ, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. பிடிச்சிருந்தானா சொருகிருக்கும். அப்படியே நின்றுருப்பேன். இது பெரிய டர்னிங்கு. ஹேண்ட் பிரேக் அடிக்கலாம், அடித்தா அப்படியே திடீர்னு ரொட்டேட் ஆகிடக்கூடாது. கரெக்டாக அடிக்கலாம். எதுக்கு வேணாம் ஹேண்ட் பிரேக்கு. கல்லோடாக்கும் சூப்பராக இருக்கும் ஹேண்ட் பிரேக்கு, செம்மையாக திரும்பும். சூப்பருங்க, இது நல்லா திருப்பிட்டேன். இது சும்மா லைட்டாக ஆக்சிலேட்டர் விட்டாலும் நல்லா டேர்ன் ஆகுதுங்க. பிரேக் அடித்தா தான் பேக் பிரேக், நார்மல் பிரேக் அடித்தோன்னா அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் ஆகுது. அதனால் நான் ஆக்சிலேட்டர் எடுத்துகிட்டே டேர்ன் பண்ணிடுறேன், அது கொஞ்சம் நல்லா டேர்ன் ஆகுது. நம்ம கவர்டி C6 பார்த்தீங்கன்னா பிரேக் அடித்து டேர்ன் பண்ணால் தான் நல்ல டேர்ன் ஆகும். நார்மல் டேர்ன் ஆனால் டேர்ன் ஆகாது. இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் அதை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸ்பீடும் நல்லாயிருக்கு, ஹேண்ட்லிங்கும் அதை விட பெட்டராக இருக்குது. இருந்தாலும் நம்ம கல்லாடோ தாங்க, அதை இப்போ வரைக்கும் ஓட்டினதில் அதுதாங்க பெஸ்ட்டு. 3 லேப் முடிச்சாச்சு, ஃபைனல் லேப்புங்க. மேபி அடுத்து ராணியோட கார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அஸ்டன் மார்ட்டின்னு நினைக்கிறேன் அவரோட காரு. அவரோட கார் நல்லா இருக்கலாம். டாப் 3னா எப்படியுமே நல்லா தான் கொடுத்துருப்பானுங்க. ஐயோ, முட்டிட்டனே. என் கூடவே வராங்க. இதுக்குள்ளே வந்துட்டனே, அப்படி போயிருக்கலாம். மறுபடியும் இதுக்குள்ளே வந்துட்டேன். பரவாயில்ல, இடிக்காமல் திருப்பிட்டேன். ஃபைனல் லேப்பில் வந்து சொதப்பிடாது. அப்புறம் மறுபடியெல்லாம் 10 நிமிஷம் ப்ளே பண்ண முடியாது. இந்த ஒரு ரேஸுக்கு 10 நிமிஷம் ஆகுது பாருங்க. 4 லேப் கொடுக்குறானுங்க. சூப்பர், இந்த டைம் இடிக்காமல் திருப்பிட்டேன். 4 லேப்லாம் ரொம்ப அதிகங்க. 3 லேப் மேக்ஸிமம் கொடுக்கலாம். ரேஸுக்கெலாம் 2 லேப்பே போதும். ஏன்னா அந்த பிளாக் லிஸ்ட் மாதிரி ரேஸஸ் வேணால் அந்த மாதிரி வந்தால் கூட பரவாயில்ல. 4 ஓட்ட வேண்டி இருக்குது. ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. வீடியோ லென்த்தாக போகுதே யூடியூப்பில் போடுறதுனால. இப்போவே 20 நிமிஷம் ஆயிரும் போல இருக்குது. இது வேறு இன்னொரு நாக் அவுட் வேறு இருக்குது. ஐயோ, டக்குன்னு முடிச்சிடலாங்க. மோஸ்ட் முடிய போகுது. பக்கத்தில் வந்துட்டோம். அவன் நம்ம பிடிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ரொம்ப பின்னாடி தான் இருக்கானுங்க. கார் நல்லா 170+ தாங்க போகுது. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. சூப்பருங்க. சர்க்கியூட்டை முடிச்சாச்சு. 4 லேப்பையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. வின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் டு சேஃபஸ் கொடுத்துட்டு அடுத்தது நாக் அவுட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு நாக் அவுட்டு. இது டைம் ரொம்ப லென்த்தாக இருக்கிற இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாங்க. நாக் அவுட் தெரிஞ்ச வேறு சர்க்கியூட் இல்லை. இது மட்டும் தான் ஒரு 3 லேப் இருக்குங்க. டக்கு முடிச்சு விட்றலாம்.
ஷார்ட்கட் இருக்குமா அதில்? இல்லைங்க, அடைச்சி வச்சுருக்கானுங்க. அதுதானே அப்படியே பறந்து போயிருக்கலாம். 3 லேப் சுற்றணும். சுற்றுவோம். பரவாயில்ல, கரெக்டாக கேப்பில் வந்துட்டேன். ஏய், என்ன ஸ்பீடில் போகிறான் பாருங்களேன். இடிச்சிட்டனே, சாவறானுங்க பாருங்க. அவனுங்க 2 பேர் அடிக்கிறேன், இவர் சைக்கிள் கேப்பில் இவர் வராராமா. நீ இடி, இங்கே தப்பிச்சிட்டாங்க. நான் மாட்டிக்கிட்டேனே. என்னங்க கலர் மாறி மாறி வந்துட்டு இருக்கானுங்க. இங்கே வரணும், அதானே வந்துட்டானுங்க எல்லாம். 3 பேரும் 4 பேரும் பக்கத்து பக்கத்தில் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அம்மா க்ளோஸாக போய்கிட்டு இருக்கு ரேஸு. ஐயோ, இதில் ஒரு 4 இடிச்சு தள்ளி. சூப்பர், அவனில் ரூட்டை நான் மறைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓட்டிட்டாங்க. ஐயோ, என்னங்க இந்த மேப்பு டேன்டானா அவருக்கு இந்த யூட்டனாக வந்துட்டுருக்கு. எனக்கு இந்த டேனிங் பிடிக்கவே பிடிக்காது. சூப்பர், இது சூப்பர் ரோடுங்க, செம்மையாக இருக்கும் ஓட்டத்துக்கு. இந்த தூண் மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த தூணை மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிக்காக வச்சுருக்காங்களாமாம்மா. சூப்பர், செம்மையாக போய்ட்டுருக்குங்க. இது ஷார்ட்கட்டுங்க, செம்ம கரெக்டாக எடுத்துட்டேன். ஓ, இதில் தான் முடியுதா? ஓகே, ஃபஸ்ட் லேப்பை முடிச்சாச்சு. யாரும் நாக் அவுட்டுன்னு தெரில. பிளேடு நாக் அவுட் ஆகிட்டான். இன்னும் 2 பேர் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, பக்கத்தில் போகிறான். அப்படியே திருப்பி பிடிச்சிடாத. எல்லாம் அந்த பூஸ்ட் இருக்கிறனால அப்படியே கரெக்டாக ஸ்டடி ஆகிக்குதுங்க. இந்த டேனிங்க்கு பூஸ்ட்டு தான். ஐயோ, இது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இதுக்கு போன டைம் இடிச்சிட்டேன். இந்த டைம் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டேன். பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரேக் அடித்து திருப்பிட்டேன்னா அப்படியே வீல் ரொட்டேட் ஆகிடுது. மேக்ஸிமம் ஆக்சிலேட்டர் அப்படியே விட்டுட்டு அப்படியே திருப்பிடுவாங்க. டேர்னிங் ரொம்ப முன்னாடியே பார்த்துடணும். ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அதே மாதிரி ஒருத்தர் கரீரா ஜிடி கமெண்டில் சொல்லியிருந்தார், அது நிஜமாவே நல்ல காரு. அதுதான் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னாலும் டாப்பில் தான் இருக்கும். அந்த காரை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஓட்டுவாங்க. அது அப்புறம் லேம்போலே இன்னொரு கார் ஒன்று இருந்துச்சு, நான் அதையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு டாப் 3 ரேசஸ் கூட ப்ளே பண்ணும்போது அதை ஓட்டலாங்க. புல் கூடயும் இவங்க கூடயும் ஓட்டலாம். ரேசரோட ரேசஸ்லாம் வரல, அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஓட்டலாம். சூப்பர், ஃபைனல் லேப்புங்க. பட் இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா ரேசஸுமே ப்ரீவியஸ் பிளாக் லிஸ்ட்டு வின் பண்ண காரை வச்சு தான் ஃபுல்லாகவே முடிச்சிருக்கோம். அது ராணி வரைக்கும் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா புல்லோட ரேஸும் ரேசரோட ரேஸும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஓட்டலாம். ப்ரீவியஸ் கார் வச்சும் ஓட்டுவோம். ஒரு 2 ரேஸ் 3 ரேஸ் மட்டும் நம்மளோட அந்த கரீரா ஜிடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று லேம்போட இன்னொரு கார் ஒன்று இருக்குங்க. அது பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதையும் நம்ம வச்சு ஓட்டலாம். கல்லடா வச்சும் ஓட்டுவோம். 3ல் பெர்ஃபார்மன்ஸு எது எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பிளாக் லிஸ்ட் ஓட்டும் போது பார்த்துடலாங்க. அதுக்கு அந்த கார் அன்லாக் ஆகிருக்கணும். நான் தெரிஞ்சு ராணியை பீட் பண்ணோன்னே அன்லாக் ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இல்லைனா ரேசரோட ரேஸில் வச்சு நம்ம செக் பண்ணிடலாம் எந்த காரு பெஸ்ட்டுங்கிறத இல்லை பார்த்துடலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம ஓட்டினது வரைக்கும் கல்லாடோ தாங்க பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஐ திங்க், அதாவது இந்த வைப்பர் வரைக்கும். ராணியோட கார் எப்படி இருக்குன்னு தெரில. ஆஸ்டான் மார்ட்டின் சூப்பர், வின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸ்ப்ரிண்ட்டே போடலாங்க. வேறு நாக் அவுட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸ்ப்ரிண்ட்டை வரிசையாக முடிச்சு விட்றலாம். 3 ஸ்ப்ரிண்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 100% கம்ப்ளீஷன் மோடு. ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து வேறு இடத்துல இருக்கும். சர்க்யூட் மாதிரி இருக்காது. இந்த காரில் பூஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அழுத்தி ஒரு 2-3 செகண்ட் அழுத்த வேண்டியிருக்குங்க. அப்போனா தான் கொஞ்சம் ஸ்டெடி கிடைக்குது. அதாவது கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்குது. நல்லா லைட்டாக டக் டக்னு விட்டு அமுக்கினாலும் ஸ்பீடு போக மாட்டேங்குது. அவ்வளோ ஸ்பீடாக போக மாட்டேங்குது. இந்த ரோடு ஆல்ரெடி நம்ம ரிவர்ஸில் வந்த மாதிரி தெரியல. போன டைம் ஓட்டின மேப்போட ரிவர்ஸ் மேப் மாதிரி தெரியல.
இப்படி தான் தெரியுது எனக்கு பார்க்க. ஓகே, நமக்கு எந்த மேப்பை கூட நம்ம ஓட்ட போகிறோம். ஜஸ்ட் மிஸ்ஸு. ரோடு எங்கெங்க போகுது? கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். அதே தாங்க, அப்படியே ஆப்போசிட்டில் கொடுத்துருக்கானுங்க. நல்லா இருக்குல்ல இந்த கேம் இப்போ விளாட்றதுக்கும் 20 வருஷத்துக்கு அப்புறம் விளாட்றதுக்கும் வேறு லெவலில் இருக்குது. நான் விளாண்டு ஒரு 15 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். 2012-13 டைமில் விளாண்டுருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரு டைம் தான் நான் அந்த கேம் நான் முடிச்சிருக்காங்க. அதனால் எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. ஆனால் இருக்குது, ஞாபகம் இருக்குது. இந்த கேமு மறக்க முடியாத ஒரு கேமு. இன்னும் எத்தனை டைம் வேணாலும் விளையாடலாம் ஆக்சுவலாக. அப்படி இருக்குது. நான் ஏன்னா எத்தனை வருஷம் கழித்து விளையாடுறேன். இன்னொரு டைம் கூட முடிக்கலாம் போல இருக்குது. அப்படி இருக்குது இந்த கேமு. டிக்கோ போயிட்டானே. தத்துருவோமோ? இல்லை பிடிச்சிடலாம். எப்படியும் முட்டிட்டு நிற்பான். அந்த கேப்பில் நம்ம போய் டிக்கோ. இடிக்காத. பூஸ்ட் வேற இல்லை. நின்றுட்டான்ல. இல்லைங்க, அது அவன் இல்லைங்க, அவன் அங்கே போயிட்டான். பிடிக்கும். நான் அவர் இடிச்சு போயிட்டேன்னு கொஞ்சம் சீரியஸாக ஓட்டுவாங்க. சூப்பர். அவ்வளோதான். நம்ம அப்படியே கேமுக்குள்ளே போனனால அப்படியே இந்த பழைய நினைவுக்குள்ளே போயிட்டேன். கேமில் கான்சன்ட்ரேஷனை விட்டுட்டேன். இந்த சைக்கிள் கேப்பை என்ன மிஞ்சிட்டான் பார்த்தீங்களா? ரொம்ப க்ளோஸ் ரேஸாக தான் போகுது. இல்லை கொஞ்சம் பின்னாடி நல்ல லீடு எடுத்துட்டேன் ஓரளவுக்கு. இல்லைங்க, பக்கத்தில் வந்துட்டாங்க மறுபடியும். கொஞ்சம் முடிச்சிடலாம் அந்த ரேஸை. இது கொஞ்சம் அவரை இடிச்சு ஓடிட்டுருக்கேன். நம்ம ஒவ்வொரு இடிக்கும் அவன் நல்ல கிட்ட வந்துக்கிட்டே இருக்கான். ஓகேங்க, முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து வாய்ப்பு இல்லை. முடிச்சாச்சு. சூப்பர். வெற்றிகரமாக ஸ்ப்ரிண்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்ப்ரிண்ட்டு 2 இருந்துச்சா 3 இருந்துச்சா இருந்துச்சு நினைக்காம. லாஸ்ட்டில் கீழே ஒன்று இருந்துச்சு. இல்லை ஸ்ப்ரிண்ட்டு நினைக்கிறேன். ஸ்ப்ரிண்ட்டை முடிச்சு விட்றலாங்க. இந்த ஒவ்வொரு ரேஸ் நடக்கும்போது ஒவ்வொரு இன்ட்ரோ, ஒரு சின்னதாக ஒரு கட்சீன் மாதிரி. அந்த பிளாக் லிஸ்ட் வரும்போது அவனுங்க அப்படி டெரராக வர்ற மாதிரி ஒரு கட்சீனு எல்லாமே வெறித்தனமாக பண்ணியிருக்கானுங்க கேமில். அதாங்க நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அதில் வர்ற பிளாக் லிஸ்ட் 15 பேர் ரியல் கேரக்டர்ஸுங்க, அப்படியே நடிக்க வச்சுருக்கானுங்க. அப்போவே அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கானுங்க பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு 2005 தான் காட் ஆஃப் வார் ரிலீஸ் ஆச்சுண்ணே. ஓகே, காட் ஆஃப் வார் அப்போலாம் வேறு லெவல். அதெல்லாம் எனக்கு விளையாடணுங்கிறது என்னோட ட்ரீம் கேம். அதுவும் விளையாடுவாங்க கண்டிப்பாக. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய ஓல்டு லேப்டாப்பு. கூடிய சீக்கிரத்தில் கனவு நினைவாகுமான்னு பார்க்கலாம். நினைவாச்சுன்னா கண்டிப்பாக காட் ஆஃப் வார் தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு நம்ம சேனல் கொஞ்சம் க்ரோ ஆகட்டும். காட் ஆஃப் வார் அதெல்லாம் என்னோடய ட்ரீம் கேமு. எனக்கு தெரிஞ்சு 5 பாட்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது போக செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ், கோஸ்ட் ஆஃப் ஸ்பாட், அதெல்லாம் PSP கேம்ஸு. எதுவுமே சத்தியமாக நான் விளையாண்டதில்லை. ட்ரெய்லர்லாம் ரொம்பலாம் பார்ப்பேன். ஏன்டா நல்லா இருக்குமேன்னு. கண்டிப்பாக விளையாடுவாங்க ஃபியூச்சரில். ஸோ நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு விளையாண்ட கேம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த சேனலை. ஃபஸ்ட்டு விளையாண்ட கேம் வந்து நான் என்ன ஃபஸ்ட் தாங்க ஓப்பனாக சொல்கிறேன், இதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா IGAன்னு ஒரு கேம் விளாண்டுருக்கேன். சூப்பர். இந்த ரேஸை நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபைனலாக ஒரு ஸ்ப்ரிண்ட் இருக்குங்க. இருக்கு. ஓகேங்க, சூப்பர். அடுத்த ஸ்ப்ரிண்ட்டு IGAயில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 விளாண்டுருக்கேங்க. கவர் ஸ்ட்ரைக்கா செம்ம கேம் அது. ஆக்சுவலாக இந்த டைமில் நல்லாயிருக்கும். மிஷன்ஸ் ஒரு 19 மிஷனும் 20 மிஷனும் உண்டு. அதில் 19 தான் நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். நல்ல ஃபைட் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். ஷூட்டிங் கேம் தான்.
அதேமாதிரி டாம் ரைடர் அதுவும் ப்ளே பண்ணியிருக்கேன், ஆனிவர்சரி டாம் ரைடரில். அதாவது ரொம்ப பழைய கேம்ஸ் தான் விளாண்டுருக்கேன். பிரின்ஸ் ஆஃப் பெர்சியாவில் ஏதோ ஒரு பாட்டு விளாண்டுருக்காங்க, என்ன பாட்டுங்கிறது ஞாபகம் இல்லை எனக்கு. டான்ஸ் ஆஃப் டைமா இல்லை வாரியர் விட்டினான்னு தெரியல, ஏதோ ஒன்று விளாண்டுருக்கேன். அதெல்லாம் நம்ம அப்கமிங் கேம்ஸ், அதெல்லாம் கண்டிப்பாக விளையாடுவோம், சீரியஸாகவே போடுவோம். என்ன ஃபஸ்ட்டு முடிக்கலாங்க, முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன கேம்ங்கிறத நம்ம ரேஸாரை முடிக்கும்போது நான் சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம எண்டிங் கிட்ட வந்துட்டோம், ஒரு 90% கிட்ட முடிச்சிட்டோம் கேமை. ஒரு டேரெக்டாக இறங்கிடுச்சு. இந்த ஷார்ட் கட் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, டக்குன்னு முடிச்சிடலாம் கேமை. டேரெக்டாகவே கீழே இறங்கிருச்சு, செகண்ட் இதில் எல்லாமே தேடிக்க வந்துருச்சு. அதே மாதிரி இப்போது இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கேம்ஸ்லாம் நிறைய ட்ரெண்ட் ஆகி போட்டுட்ருக்கானுங்க. அதாவது எஸ்கேப் ஆகிற மாதிரி கேம்ஸு, 2 பேர் சேர்ந்து விளாண்டு எஸ்கேப் ஆவாங்களா அந்த மாதிரி கேம்ஸு, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா போகுது. அதெல்லாம் நம்ம சேனலில் போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஷார்ட்ஸுக்கு மட்டும், மெயின் கேமாக இல்லாமல் ஷார்ட்ஸு ரீல்ஸு அதுக்கு போட்டால் கொஞ்சம் சேனல் க்ரோத்துக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. ஸோ அதையும் நான் யோசிச்சுட்ருக்கேன், பார்க்கலாம். நம்ம என்ன ஃபஸ்ட்டு முடிப்போம், அது முடிக்கணும்னு ஒரு இதோடு தான் விளாண்டுட்ருக்கேன். நம்ம என்ன கேம் எடுத்தாலும் ஃபுல்லாக முடிச்சிருவோங்க கண்டிப்பாக. இந்த கேமை சூஸ் பண்ணுறோன்னா அந்த கேமை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதே மாதிரி மல்டிபிள் கேம்ஸு விளையாடலாம். மல்டிபிள் கேம்ஸ் விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டம் வந்து தாங்காது. அதனால தான் நான் ஒவ்வொரு கேம்ஸாக ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் மல்டிபிள் கேம்ஸ் விளையாடுறதுக்கான இதை பார்க்கலாங்க கண்டிப்பாக. இல்லை ஒரு ஷார்ட்கட் வருது. ஓகே சூப்பர். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ஆல்மோஸ்ட் முடிய போகுதுங்க. ஸ்ப்ரிண்ட்டோட லாஸ்ட் ரேஸ் இது. ஜெய் 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 ஜெய். சூப்பர். இல்லை ஒரு ரைட் ஒரு டேன் ஆகுது, நைஸ். இது உள்ளே போயிடலாங்க, அப்படி சுற்றி வந்தால் லேட் ஆயிரும், இப்படி போயிடலாம். இப்போ இதில் லைட்டாக அழுத்திடும், லைட்டாக மேலே ஏறுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதனால் பூஸ்ட் கொடுத்துடலாம். ஐயோ இது போக இது முடிச்சுட்டு அப்புறம் இது வேறு வருங்க, டோல் பூத்து. இதுவும் கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். சூப்பர், முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் ப்ராபபிலிட்டி மினிமமாக இருக்கிற கேம் தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும், ரேஸை தான். மேக்ஸிமம் வந்து லாஸ்ட்டில் பார்த்துக்கலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த டோல் தான், 3 டோல் இருக்குது. அதில் ஒரு டோலில் ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 2 டோலை முடிச்சிடலாம். எத்தனை 4 பூத்து அங்கே இருக்குது, பரவாயில்ல. ஆனால் 1 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு பார்க்குறேங்க. எங்கேயுமே இடிக்காமல் ஓட்டுறேன். ஐயோ இதில் பெரிய டேன் வருது, நான் சொன்னேன் இடிக்காமல் ஓட்டுறேன்னு. அப்படி அதேமாதிரி முட்டிட்டு நின்றுடுச்சுன்னா ஒரு புல்லிங் இழுக்க மாட்டேங்குங்க, அது ஒரு மைனஸ் இந்த காரில். பட் ஆனால் ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா போகுது காரு, வரலாம் சொல்ல முடியாது. ஆனால் நான் அந்த பிளாக் லிஸ்ட்டில் ஜெயிச்சுட்டு அந்த ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தேன், அப்போ சூப்பராக இருந்துச்சுங்க ஓட்டும் போது. அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் ரேஸில் கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஒருவேளை அந்த கவர்டி C6 ஓட்டிட்டு டக்குன்னு ஓட்டினால எனக்கு அந்த ஃபீல் கிடச்சிருக்குமோ, வாய்ப்பு இருக்குது. சூப்பர், இதுலேயும் இந்த ஷார்ட்கட் வந்துருச்சு, சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ டேரெக்டாக ஜம்ப் பண்ணிடுவியா? ஐயோ இல்லை. ஓகே சூப்பர், பெர்ஃபெக்ட் லேண்டிங் தான், ஒர்ஸ்ட் லேண்டிங் இல்லை. இதில் ஒரு டேனு, இந்த டேன் ஈஸியாக திருப்பிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ எங்கே போகுது காரு? ஐயோ இந்த இடமா? இதில் ரோடு நேராக தான் போகும் ஆக்சுவலாக, ஆனால் அப்படியே சைடு போன மாதிரியே இருக்கும் நமக்கு. அப்பா தாண்டிட்டாங்க அவருடையா. சூப்பருங்க, ஃபஸ்ட்டு டோலை முடிச்சிட்டோம். 17 செகண்ட் முன்னாடி முடிச்சிட்டோம். ஐயோ அடுத்த டோல் என்னங்க எங்கேயோ இருக்குது, 1.44 ரொம்ப லென்த்துங்க. ஒன்னே 3/4 நிமிஷம் போகணுமா? போவோம், முடிஞ்ச அளவுக்கு அழுத்தி போவோங்க. ஓகே ஷார்ட்கட் இது எடுத்துக்கலாம், இது கொஞ்சம் நல்ல ஷார்ட்கட்டு தான். அப்பா ஜஸ்ட் மிஸ் டாக்ஸி வாடா டேய்.
கொஞ்ச நேரம் அடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். ஓரளவுக்கு கார்மெல்லாம் இடிக்காமல் ஓட்டுறேன்னு இப்போ தான் சொன்னேன். நம்ம வாய் இருக்கே என்ன மூவ் ஆக மாட்டேங்குது, முன்னாடி போக மாட்டேங்குது. அச்சிச்சோ என்னங்க இப்படிலாம் ஆகுது. முன்னாடி ஒன்றுமே இல்லை, ஆனால் முன்னாடி போக மாட்டேங்குது. ஓ நல்ல டைம். அதில் 17 செகண்ட் ப்ளஸில் வந்தேன். அது இதில் போயிருக்கும் கண்டிப்பாக 17-15 செகண்டாச்சும் ஆயிருக்கும். ஏ இடிச்சிடாத. ஓகே ரோடு கொஞ்சம் அதில் ஒரு டேர்ன் வருது. ஐயோ அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஐயோ ஷார்ட்கட்டு நல்ல வேலை. பரவாயில்ல 6 செகண்டாக தாங்க முடிச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. டக்குன்னு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே போகணும். இதில் கொஞ்சம் டேர்ன் நல்லா திரும்புறதுக்கு வேணும். ரோட்டில் திரும்ப தான் கொஞ்சம் ரோட்டில் திரும்பி இடிக்குது. ஐயோ எங்க இது ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகிற மாதிரி மறுபடியும் போயிடுச்சுங்க. ஓ இந்த கீ ப்ராப்ளம் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கமாக அப்படியே இழுத்துட்டு போயிருக்கும் லெஃப்ட் சைடில். அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. ஜஸ்ட் 4 செகண்டில் மறுபடியும் முடிச்சிருக்கேன். 4 முடிஞ்சிருச்சா? 4 முடிச்சிட்டேனா? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்த டோலு. இந்த டோலையும் முடிச்சுக்கலாம். ஓகே சூப்பரே. அடுத்த டோலுங்க. இன்னொரு டோல் வந்து காப் ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் இருக்குது. அது லாஸ்ட்டாக முடிக்கலாம். 6 டோலுங்க. பக்கத்தில் தான் இருக்குது. முடிச்சிடலாம். 40 செகண்டு தான். முடிஞ்ச அளவுக்கு அழுத்திட்டு போவோங்க. இதில் டேர்ன் வருது. அப்பா திரும்பிடுச்சு. சூப்பர். ஃபஸ்ட்டு டோல் வந்துருச்சு. 12 செகண்ட்ஸ் முன்னாடியே முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 55 செகண்டு. ஓகே இதுவும் ஓரளவுக்கு பக்கம் தான். மீடியமான டிஸ்டன்ஸ் தான். எல்லாமே 40 செகண்ட் அந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்குது போல இருக்குது. 6 கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? 200 போயிருமா? போயிடுச்சுங்க. 202 வரைக்கும் போயிடுச்சுங்க. சூப்பர். 200 போனால் சைக்கிள் இடிக்க தான் செய்யும் இந்த டர்னிங்லாம். 202 வரைக்கும் போயிடுச்சு. சூப்பர். நல்லா போயிருக்குங்க ஸ்பீடு. சூப்பருங்க. நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு. ஐயோ முடிச்சிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. முடிச்சிடலாம். கொஞ்சம் கல்லாடாவில் இருந்து எல்லா காருமே 200+ போக ஆரம்பிச்சிருச்சு. போர்ஷ் கேமனே எனக்கு தெரிஞ்சு 200 கிட்ட வந்துச்சு. 195-6 என்னமோ வந்தேன் நினைக்கிறேன். அதனால் ஒரு அழுத்திருந்தால் போயிருக்கோம். அதுவுமே போகுது. நல்ல கார். போர்ஷ் கேமன் வந்து செம காருங்கண்ணா. 20 செகண்ட் முன்னாடி முடிச்சோம். சூப்பர். ஐயோ இது ரொம்ப டிஸ்டன்ஸுங்க. 1.47 மினிட்ஸு. ஐயோ அதேமாதிரி லான்சர் அதுவும் போச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் டாப் 10 கார் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபோர்டு GT போனமா இல்லையே. மஸ்டாங் GT லான்சரும் போச்சான்னு ஞாபகம் இல்லை. அதே மாதிரி இன்னொன்று பென்ஸ் கார் ஒன்று வருமே CLK 500 அதுவும் போன மாதிரி தெரியல. ஆனால் அழுத்தினா போயிடும். பட் ஸ்பீடாக போகிறதுனா நம்ம ஆளு தாங்க. 2 அழுத்தில் போய் ரீச் பண்ணிடுவாப்புல. கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போயிடுறா. ரொம்ப லென்த்தில் இருக்குது டோலு. ஐயோ அடிச்சிட்டனே. ஓகே ஓரளவுக்கு திருப்பிட்டேன். ரைட். ஐயோ சரியான ஷாட்டு. நல்ல வேலை நிற்கல. வண்டி வந்துருச்சு. அப்படியே ஒரு அழுத்து தான். சூப்பருங்க. 20+ செகண்ட்ஸு. ஐயோ இதுவும் 1 நிமிஷத்துக்கு மேலே இருக்குங்க. பெரிய டோல். 6 டோல் கொடுக்குறானுங்க. எல்லாம் 1 நிமிஷத்துக்கு மேலே இத்தனை டோல் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது? சும்மாவே அந்த சர்க்கியூட்டே 4 லேப்பே டைம் இழுத்து போயிட்டுருக்கு. இதுக்கு பத்தாதுன்னு நாக் அவுட் வேறு 2. ஓகே நம்ம லாஸ்ட்டு டாப் 3ல் இருக்கோம். ஸோ வந்து டைம் கொஞ்சம் அதிகமாக தான் இழுக்கும். கண்டிப்பாக இழுக்கணும். ஆனால் டாப் 3க்கு வந்து என்ன மரியாதை? முடிஞ்சிருச்சு. இன்னொரு லேப் இருக்குங்க. லேப்னே வருது. இன்னொரு டோல் இருக்குது. நான் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி முட்டிட்டு நிப்பாட்டுறேன். இது கொஞ்சம் பக்கத்தில் தாங்க இருக்குது. டக்குன்னு முடிச்சிடலாம்.
மொத்தம் 6 இல்லை, நான் 6 முடிஞ்சிருச்சுனே நினச்சிட்டு இருக்கேன். சூப்பருங்க, முடிச்சாச்சு. பீரியட் டைம்ல நம்ம முட்டிட்டு நிப்பாட்டுவோம். சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோல் ஆட முடியாது. ஸோ நம்ம வந்து ஸ்பீட் ட்ராப், இன்னொரு ஸ்பீட் ட்ராப், அதுவும் வந்து காப் ப்ராப்பர்ட்டி மேக்ஸிமம் தான் இருந்துச்சு. ஓகேங்க, ஸ்பீட் ட்ராப் வரும்போது மட்டும் நம்ம அழுத்திக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நார்மலாகவே போவோம். நார்மல் மீன்ஸ் ஸ்பீடாகவே போவோம். பக்கத்தில் வந்துருச்சுங்க. இதில் கொஞ்சம் மேலே ஏறிட்டு ஒரு அழுத்துவோம். சூப்பர். 140. இந்த டர்னிங்க்கு 140. என்னோட ஒருத்தவங்க மேலே போயிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் இருக்கானா? ஐயோ தப்பாச்சே. எனக்கு இதில் அழுத்தி பிடிச்சிடலாங்க. அழுத்துறா 150 ப்ளஸ். இப்போ வந்திருக்கான், நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். செம. இடிச்சிடாத. சூப்பர். இதில் ஒன்று வருதுங்க. அழுத்திரு 180 ப்ளஸ். செம்ம. பரவாயில்ல. முட்டானும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பீடு தான், அவன் முந்தினா முந்திட்டு போகிறான். அப்படியே அவனுங்க முந்தில் அவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கேன். 180 ப்ளஸ் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அவனுங்க வந்து இனிமேல் ஜெயிக்கிறது கஷ்டம். ஒரு 200 ப்ளஸ் அடிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் இதில் 200 ப்ளஸ் அடிக்க வாய்ப்பு இல்லை. 150 ப்ளஸ் 60 கிட்ட வந்துருச்சு. கார் எக்கச்சக்கமாக வரானுங்க. இதில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. டேர்னிங்கில் எப்படி வச்சுருக்கான் பாருங்களேன். இந்த டேர்னிங்கில் இதில் கண்டிப்பாக வந்து 120 அடிக்கிறதே கஷ்டம். ட்ரை பண்ணுறேன். 120 ப்ளஸ்ஸுங்க. 123 வந்துருக்கு. ஓகே, அது ரொம்ப டேர்னிங்கில் இருக்குது. அது ஒன்றுமே பண்ண முடியாது, அவ்வளோதான் போகும். அதிகபட்சமாக 130 140க்குள்ளே அடிக்கலாம். அடுத்தது எங்கே இருக்குது? ரோடு எங்கெங்கே போகுது? பரவாயில்ல, அவன் இடிச்சது நல்லது தான். கரெக்டாக டேர்ன் ஆகிட்டேன் ஸ்லோ பண்ணி. எத்தனை காரு? நிறைய கார் போயிட்டுருக்கல வர ரேஸில். இதில் ஒன்று வருதுங்க. இதில் ஒரு அழுத்து 120 தான் கிடச்சிருக்கா. ஐயோ, ஷார்ட் கட்டை விட்டுட்டாங்க. என்ன இத்தனை ஸ்பீட் ட்ராப் வந்துட்டுருக்கு? முடியலையானும். சாம வேறு லெவலு. நானாக ஓட்டுறேன், எனக்கே தெரில. இத்தனை காரு. இதில் ஒன்று வருது. அடுத்து சூப்பர். 140 ப்ளஸ்ஸு. நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம். ஓகேங்க, முடிஞ்சிருச்சுங்க ரேஸு. ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு அழுத்திட்டு போயிடலாம். டீலர் டைம்லேயும் போயிட்டு சூப்பர். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ட்ராப் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ட்ராக் ரேஸ் ஒன்று இருக்குங்க. ஐயோ வந்தாங்க. குட்டி பையன்தான், இருந்தாலும் கட்டுக்கு சிறுத்தாலும் காரம் குறையாதும்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரேஸ் இது. கரெக்டாக அந்த ரைட் லெஃப்ட்டை மட்டும் கரெக்டாக டர்ன் பண்ணிட்டோம்னா போதும். பெர்ஃபெக்ட் ஷிஃப்ட். ஓகே, இதில் அப்படியே நம்ம கார் வராமல் தான் நல்லாயிருக்கும் எந்த காருமே. லாரி அப்பா உள்ளே போயிடுச்சு. கரெக்டான ஸ்பீடில் வந்திருக்கான். அப்போ ரொம்ப ஸ்பீடாகவும் வரல, ரொம்ப மெதுவாகவும் வரல. ரைட்டு. ஓகே, சூப்பருங்க, நல்லா வந்துட்டாங்க. ஈஸியாக தான் இருக்குது கொஞ்சம். ஏர்லி ஷிஃப்டா. சூப்பர், முடிச்சிட்டோம். நைஸ். இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு, கரெக்டாக நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த காப் ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் இருக்கிற ரேசஸை பார்க்கலாங்க. மைல் ஸ்டோன் ஸ்பீடு ஓகே 138 9 நம்ம போட்டுருச்சு. சரி, ஓகே 140 வச்சுக்கலாம். 80 இழுத்து டேர்னிங்கில் இருக்குங்க கரெக்டாக. அழுத்து 140க்கு மேலே வந்துருச்சு. சூப்பர். 150 வந்துருச்சு. 48 சூப்பர், முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா 158ங்க. 160 ரீச் பண்ணுவோம். எங்கே இருக்கு? ஓகே, அந்த டேர்ன் பண்ணது இருக்குங்க. 160க்கு மேலே தான் போயிட்டுருக்கேன், பிரச்சனை இல்லை. ஒரு அழுத்திடுவோம். நைஸ். 160 கரெக்டாக. இன்னும் 80 போட்டுருந்துச்சு.
தெரிய மாட்டேங்குது. ஓகே நெக்ஸ்ட்டு 177ங்க. ஓகே இதான் கொஞ்சம் டஃப் கொடுக்குன்னு நினைக்கிறேன். 177ங்கிறது இந்த காருக்கு இப்படி ஒரு இடத்துலையா 177 போயிருமாங்க? அழுத்துங்க, ஃபுல்லாக அழுத்தினா தாங்க பார்க்கணும். போயிடுச்சுங்க. மிராக்கிள் இந்த ரோட்லேயே போயிடுச்சா? 84 போயிடுச்சு. பூஸ்ட்டை பிடிச்சி அழுத்திட்டேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து டாப் ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் இருக்கிற 2 ரேஸ் இருக்குங்க. இந்த 2 ரேஸை முடிச்சிட்டோன்னா இந்த கேமில் நம்ம முடிச்சுக்கலாம். இப்போவே 40 நிமிஷம் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பரே டோலு, இதுவும் 6 டோலா, நைஸ். ஆனால் பக்கத்தில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு டோலு. சீக்கிரமாக முடிச்சிடலாம். டக்கு புக்குன்னு ரேசாரை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு அடுத்த கேமுக்கு போவோங்க. ரேசார் வர்றதுக்கு இன்னும் 2, இவனோட சேர்த்து 3 பிளாக் லிஸ்ட் இருக்கானுங்க. 2 பிளாக் லிஸ்ட்டு, 3வது பிளாக் லிஸ்ட் வந்து ரேசார் வந்துருவாப்பில். ரேசார்ட்ட நம்ம M3 GTR வாங்கிட்டு போலீஸ் வந்து எஸ்கேப் ஆர்சின்லாம் வேறு லெவலில் இருக்கும் கிளைமேக்ஸு. அது தனியாக ஒரு எபிசோடாகவே நான் போடுறேன். எஸ்கேப் ஆர்சின்னு அந்தளவுக்கு வெறித்தனமாக இருக்கும். லெஃப்டில் போய்க்கலாம். போலீஸ் வந்துட்டானுங்க. பார்த்துட்டான், சைடில் தானடா வர, அங்கேருந்தே பார்க்குறான். இன்னும் கொஞ்சம் வேகமாக போய்கிட்டுருக்கேன். வந்துடுவானுங்களே, அவங்க ஒட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே 12 செகண்ட் முன்னாடி முடிச்சோம். அடுத்து ஐயோ 1 நிமிஷத்துக்கு மேலேங்க, 1.5 நிமிஷம் இருக்குது. போலீஸ் வர தொல்லை தாங்க முடியாது. ஏய் தெரிஞ்ச பவுண்டி இதிலே கம்ப்ளீட் ஆயிடும்னு நினைக்கிறேங்க. இந்த இதில் போகிறதுலே லைட்டாக அடிச்சு உடச்சிட்டு போகிறதுலே, ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் தேவைப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம போன பிளாக் லிஸ்ட் ரேஸில் நம்ம பவுண்டி நிறைய எடுத்துட்டோம். அடுத்த ரேஸுக்கு சேர்த்தே நம்ம என் பண்ணிட்டோம். ஓடு இதுலனா உள்ள போய் ஆமாம் வேறு லெவலில் பிறகுது காரு. இந்த காரும் பார்த்தீங்கன்னா அந்த ஜவர்லட்டோட கார் மாதிரி தாங்க இருக்குது. அந்த இதுக்கு முன்னாடி ஓட்டணும்ல Pagani C6 மாதிரி தான் இருக்குது லுக்கு. ஐயோ இன்னும் இது கொஞ்சம் பின்னாடி வந்து ஒரு பபுள்ஸ் மாதிரி இருக்குது. அதில் அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. லோட்டான வருது. சூப்பருங்க, டோல் வந்துருச்சு. சூப்பர், 18 செகண்ட் முன்னாடி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு டோல் பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் கிட்டே இருக்குது. 55 செகண்ட்ஸு. கிலோடி போயிருக்கலாம். மேலே வந்துட்டேன். இவங்க வேறு நம்ம கூடவே வந்துட்டு இருக்கானுங்க. சூப்பர், அவங்க ஏமாற்றி இந்த பக்கம் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இல்லையே, ஒருத்தன் பின்னாடியே வரானே. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க 26 செகண்ட் ப்ளஸ். ஓகே இது 1 நிமிஷத்துக்கு மேலே இருக்குங்க. அடுத்து இன்னும் 2 டோல் இருக்குங்க. முடிச்சிடலாம். அடுத்துடா சூப்பர், திரும்பிடுச்சு காரு. போலீஸை காணும், கிட்டானுங்க போல இருக்கு. ஓகே அவனுங்க வேற டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பானுங்க. வாங்கி உள்ள வந்துக்கிட்டு எங்கே போகிறேனே தெரில. எங்கேயோ போகிறேன், கரெக்டாக போகிறானா? கரெக்டாக தான் போயிருக்கேன். ஏதோ ஷார்ட்கட்டில் வந்த மாதிரி இருக்குது. ஷார்ட்கட்டில் தான் இருக்குது ரூட்டே. 24 செகண்ட். ஓகே சூப்பர். இன்னும் 50 செகண்ட் ஃபைனல் டோலுங்க. இதை முடிச்சோன்னா அடுத்து இன்னும் ஒரு ரேஸ் மட்டும் இருக்குது. இந்த ஸ்பீட் ட்ராப் மட்டும் இருக்குங்க. அதையும் முடிச்சிட்டோன்னா ஆல் ரேசஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சூப்பரே, முடிச்சாச்சு. டோல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ட்ராப். இதுலேயே காப் ப்ராபபிலிட்டி மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போலீஸ் வருவானுங்க. இந்த ரேஸை முடிச்சு நம்ம இந்த கேம் பிளே முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ப்ரோ லெவலில் கார் ஓட்டலனாலும் ஓரளவுக்கு ஓட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜெய்
106. கேவலமான ஒரு ஸ்கோரு, பரவாயில்ல. ஐயோ மூட்டிட்டாங்க. இதுலேயும் ஒரு டேர்னிங் இல்லை, என்னங்க டேர்னிங்கில் கரெக்டாக கொடுத்துருக்கானுங்க. அடுத்து 104. இருந்தாலும் நான் தான் ஃபஸ்ட் இருக்கேன். அதை விட கிளம்ப ஓடிட்டு இருக்கானுங்களா? எல்லாமே டேர்னிங்கில் வருதுங்க. இதில் ஒரு அழுத்து எதுவும் 109 தான் வந்திருக்கு. ஓகே பரவாயில்ல. 120 கூட நான் ரீச் பண்ணலாங்க. ஐயோ ஷார்ட்கட் இல்லையா? இல்லை ஷார்ட்கட் இருந்தால் அப்புறம் ஸ்பீட் ட்ராப் இல்லாமல் பிடிக்க முடியாது. இதில் ஒரு அழுத்தலாங்க. 140 ப்ளஸ் வந்துட்டேன். சூப்பரு. இவன் நாங்கள் எப்படி போயிட்டுருக்கான்? நீ யாரா டேய்? பார்க்காம இவ்வளோ ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கிறான். இதில் ஒன்று வருதுங்க. சிச்சோ 116 மறுபடியும் 120 கிலோ வந்துட்டாங்க. யாரெல்லாம் வரும்போது பார்க்கல, இவங்க எங்கேருந்து பார்க்குறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சூப்பர். நம்ம ரோடுக்கும் அதாச்சு. இந்த ரோடெலாம் நம்மளை வந்து பிடிக்கவே முடியாது. இப்போ தான் சொன்னேன், அதுக்குள்ளே ரோடு எண்ட் ஆயிடுச்சு. அவன் எங்கே ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கான் முன்னாடி? 133. இன்னுங்க 140 ப்ளஸ் ஒரு தடவை தான் வந்திருக்கேன். கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. எல்லாமே டேர்னிங்கில் வருது பார்த்தீங்களா? இதில் ஒரு ஷார்ட்கட்டு உள்ளே போயிரு, இடிக்காமல் போடா. இதில் ஒன்று வருதுங்க. அதில் ஒரு அழுத்து 140ங்க. செகண்ட் 140. இப்போ தான் கரெக்டாக 140. கேப்பில் போயிடலான்னு பார்த்தேன். பரவாயில்ல, பழி கொடுத்துட்டே போவோம். இன்னொரு ட்ராப் இருக்குங்க. சூப்பர், நல்லா திருப்பிட்டேன். இதுவும் டேர்னிங்கில் தான் இருக்குது பாருங்கள். ஸோ இதுவும் வந்து 140 ப்ளஸ் வர்றது 150 ப்ளஸ்ஸுங்க. இதுதான் வந்திருக்கு. அழுத்திட்டேன், பூஸ்ட்டேன். ரேஸ் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ட்ராப் எதுவும் இருந்த மாதிரி இல்லை. எண்டு கார்டு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே சூப்பர், முடிய போகுது. இல்லைங்க, இன்னொரு ட்ராப் இருக்குங்க. ஓகே, இந்த ட்ராப்பு மெயின் ரோடு இது இதில் ஹையஸ்ட் அழுத்திடலாமா? சூப்பருங்க. 203 வேறு லெவலு. செம்மையாக பிடிச்சாச்சுங்க. இன்னொரு ட்ராப் வருது. எத்தனை ட்ராப்புங்க? இத்தனை ட்ராப் வருது. ஓ மை காட், பெரிய மேப்புங்க. ஆனால் சூப்பர். 170 ப்ளஸ் எதுவும். ஓகே மக்களே, நம்ம இதோட நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். இந்த கேம் பிளே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.